ஒரு பேரு 3 எழுத்து தான். ஆனா அவ்வளோ வெயிட். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் அந்த 3 எழுத்து உங்க கூடவே வரும். கண்டிப்பா ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊர்ல இருக்க முக்கியமான இடம்னு நீங்க போற எல்லா இடத்துலயும் அந்த 3 எழுத்து உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 3 எழுத்து செஞ்ச சம்பவத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பயிலுவ மெர்சல் ஆகுறானுங்க. அந்த 3 எழுத்து வெறும் பேர் இல்ல, அது ஒரு பிராண்டு. அண்ணா அப்படின்ற பிராண்டு. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அண்ணாவை மவுண்ட் ரோடு ஜங்ஷன்ல வானத்தை நோக்கி கையை தூக்கிட்டு இருக்க சிலையா மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன, அந்த மனுஷனை எதனால இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. காஞ்சிபுரத்துல சாதாரண நெசவு தொழில் செய்யற குடும்பத்துல பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு மேல் படிப்புக்கு மெட்ராஸுக்கு வர்றாரு அண்ணா. இன்னைக்கு புள்ளிங்கோ காலேஜ்னு பல பேர் கேலி பண்ற பச்சைபாஸ் காலேஜ்ல படிச்சுதான் அண்ணா தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தினார். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை BA ஹானர்ஸ், MA எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். படிக்கிறப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. படிச்சுட்டு என்ன பண்றது, குடும்பத்திலேயே வறுமை, வேலைக்கு போனாதான் சோறு. சரி வாத்தியார வேலை பார்ப்போம்னு கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. வாத்தியார் வேலையும் போர் அடிச்சிச்சு. நீதி கட்சி மேல இருந்த ஈர்ப்புல அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த அரசியல் ஆர்வமும் வெளியே வந்துச்சு. நீதி கட்சியில பேச்சாளரா மாறுறாரு. விடுதலை பத்திரிகையில எழுத்தாளரா வேலை பார்க்கறப்போ அரசியல், சமூகம், பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, புராண மறுப்புன்னு எழுதி எல்லாரையும் தாம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அங்கதான் பெரியார் அண்ணாவுக்கு குருவா மாறுறாரு. தொடர்ந்து திகாவில பெரியாரோட செயல்பட்ட அண்ணா ஒரு கட்டத்துல பெரியாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால திமுக ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அண்ணாவோட ஆஸ்தான தளபதிங்க கேங் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் யாருமே ஃபார்ம் பண்ணாத ஒரு டஃப்பான டீம். கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், EVK சம்பத், பேராசிரியர் அன்பழகன், நடராஜன் எல்லா வெயிட்டு கைகளும் அண்ணா பக்கம் சேர்ந்தாங்க. எல்லாரும் அவரை அண்ணான்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாதோட அண்ணாவா மாறுறாரு. என்னதான் பெரியாரோட முரண்பட்டு தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு நாள் கூட அவர் பெரியாரை விட்டு கொடுத்ததில்லை. ஏன் செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் திமுகவையே அண்ணா ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டி இல்லாமனு முடிவு பண்றாரு. 1957 காஞ்சிபுரத்தில் நின்று ஜெயிச்சு முதல் முறையா MLA-வா சட்டமன்றத்தில் நுழைறாரு. 1962 திமுக பிரதான எதிர்கட்சியா மாறினாலும் அந்த தேர்தலில் அண்ணா தோத்துறாரு. உண்மையை சொல்லணும்னா தோக்கடிக்கப்பட்டார். அந்த தோல்வியை ஒரு பொருட்டா மதிக்காம அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு போட்டியிடுறாரு, ஜெயிக்கிறாரு, பார்லிமெண்ட்டுக்குள்ள கெத்தா நுழையிறாரு. அண்ணா பார்லிமெண்ட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சப்பறம் தான் நாட்டில் அது வரைக்கும் நம்மளை இலக்காரமா பார்த்தவனுங்க இலக்கணமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. 5 கால் அடி, கசங்கின வேட்டி, மூக்குப்பொடி, அரைக்குற தாடியோட பார்லிமெண்ட்ல ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக்னு இங்கிலீஷ்ல அண்ணா பூந்து விளையாடுனதை பார்த்து யாரா அவன் தவுலூன்னு இருந்துன்னு இவ்வளவு பாயிண்ட் பேசுறான்னு பார்த்தவனுங்களுக்கு அவர் சொன்ன பதிலு, டவுலூண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. ஹிந்தி படிச்சா என்ன, எல்லா ஸ்டேட்டையும் இணைக்கலான்னு இன்னைக்கு கேக்குறாங்க. இந்தியாவில கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் இந்திய வாண்டடா திணிச்சானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் அசைக்க முடியாத ஆலமரமா வளர்ந்து நிக்குதுன்னா அந்த விதை அண்ணா போட்டது. பெரிய பூனைக்கு பெரிய வாசல், சின்ன பூனைக்கு சின்ன வாசல். உங்க மும்மொழி கொள்கை லாஜிக்ல தீய வைக்க ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கன்னு அவர் இருமொழி கொள்கையில பிடிப்பா இருந்ததுனாலதான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு UPக்கு போகாம இங்கிலீஷ் படிச்சுட்டு US போயிருக்கானுங்க. நேர்முக வரி கோசு, மறைமுக வரி மூட்டை பூச்சி. இதுதான் பொருளாதாரத்தை பத்தி 2 வரியில பாமரனுக்கு அண்ணா சொன்னது. அறிவுங்கிறது சாமானிய மக்களை வியக்க வைக்கிறது இல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா புரிய வைக்கிறது. அது வரைக்கும் அக்ரகாலத்திலையும் ஜமீன்தார்கிட்ட இருந்த அதிகாரத்தை சேரியில இருந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்தவர் அண்ணா. கடைசியா ஒரு நாள் வந்துச்சு, மார்ச் 6, 1967. மறக்க முடியாத நாள். இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைச்சது. நேத்து வரைக்கும் CN அண்ணாதுரை, அன்னிலிருந்து CM அண்ணாதுரை. சிறப்பான தரமான சம்பவம்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது. மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு மாத்தினது, சுயமரியாதை திருமணத்தை சட்டப்படி அங்கீகரிச்சது, இருமொழி கொள்கை, அரிசி தட்டுப்பாட்டை ஒழிச்சது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் என்னவோ அவருக்கு கை கொடுக்கல. வெறும் 700 நாள் தான் ஆட்சியில் இருந்தார். அவரோட மரணம் யாருமே எதிர்பார்க்காது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே அதிக பேர் கலந்துகிட்ட இறுதி ஊர்வலம்னா அது அண்ணாவோடதுதான். ஒரு சரியான தலைவன் கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை, அவங்க சந்ததியோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறதுக்கு அண்ணாவை தாண்டி ஒரு சிறந்த உதாரணம் தேவையே கிடையாது. இன்னைக்கு இந்தியா முழுக்க காவி சாயம் பூச நினைக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் முதுகெலும்பே இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பார்க்கும்போது அன்னைக்கு அண்ணா சொன்னதை தம்பி நான் இப்ப திருப்பி சொல்றேன். அவர் ஆட்சியில இருந்தது என்னவோ 2 வருஷம் தான். அவர் இன்னைக்கு இருக்காரோ இல்லையோ,
அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதெல்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கும் போது கூடவே ஒரு பயம் சேர்ந்து வருது இல்ல. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இங்க யார் ஆண்டாலும் அது அண்ணாதுரை ஆட்சி தாண்டா.